பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th அரசியல் அறிவியலில் இருக்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்டோரேட். சரிங்களா? எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் முறைமை. இதுவே எலக்டார்ஸ் அப்படின்னா வாக்காளர்கள். இது ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் குழப்பிடக்கூடாது. எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் முறைமை, எலக்டார்ஸ் அப்படின்னா வாக்காளர்கள். அதே மாதிரி இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். அதாவது ஃபேசிஸ்ட் அப்படின்னா பாசிசவாதி, ஃபெடரலிசம் கூட்டாட்சி, ஃபியூடல் ரூல் நிலப்பிரபுத்துவ ஆட்சி. சரிங்களா? இது மூணும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேறு அது. ஃபேசிஸ்ட் அப்படின்னா பாசிசவாதி, ஃபெடரலிசம் கூட்டாட்சி, ஃபியூடல் ரூல் அப்படின்னா நிலப்பிரபுத்துவம். இதுவே ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். அடுத்து இந்த இது பாருங்க, கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னா நிதி நல்கை அல்லது நிதியுதவி. சரிங்களா? நல்லா பாருங்க. அதாவது உங்களுக்கு பணம் கிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னா நிதி நல்கை அல்லது நிதியுதவி. அடுத்து கன் சல்யூட், குண்டு முழங்கி மரியாதை. சரிங்களா? இது லென்த்தாக இருக்கும் தமிழில், ஆனால் இங்கிலீஷில் வந்து சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. குண்டு முழங்கி மரியாதை அப்படின்றது கன் சல்யூட். அடுத்து ஹோமோஜினிட்டி அப்படின்றது ஓரினத்தன்மை. இது ரொம்ப முக்கியமானது. 12th அரசியல் அறிவியல் புக்குப்பா. அரசியல் அறிவியல் புக் பேக்கில் இருக்குது. நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பகுதி 1, 2, 3ன்னு சொல்லி தொடர்ச்சியாக பகுதிகள் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் அப்லோட் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. நன்றி.